வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்த செய்திகள் குறித்து திறனாய்வு செய்வதற்காக நமது முதல் பார்வை அரங்கிற்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தியாகவும், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் நாராயணன் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. சார், நேற்று ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான செய்தினா, பேரறிவாளன் சிறையில் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதில் பல்வேறு விஷயங்கள் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு எல்லா தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு இயல்பான தாக்குதல் மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வேறு விதமான வழக்குகளில் உள்ள போல அவருடைய எப்பேற்பட்டவர் என்பதற்கு அவர் அங்கே படித்து பலருக்கு பயிற்றுவித்துக் கொண்டு இருக்கிறார். இப்பேற்பட்டவர் ஒரு அடிதடி வன்முறையில் ஈடுபடக்கூடியவர் கிடையாது. அவரை இரும்பு கம்பி கொண்டு தாக்கியிருக்காங்கன்னா இரும்பு கம்பி எங்கேருந்து கிடைத்தது? இந்த தாக்குதல் இயல்பானதாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள், கோரிக்கைகளை தமிழ்நாட்டு தலைவர்கள் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இது என்ன காலம்? தமிழர்கள் எல்லா பக்கமும் தாக்கப்படுகிற ஒரு காலம். ஜூலையில் வெலிக்கடை சிறைக்குள்ள 83 நடந்த கொடுமைகள் நமக்கு தெரியும். அது போன்ற நிகழ்ச்சிகள் இங்கேயும் நடக்க தொடங்கிடுச்சோன்னு தோணுது. யார் தாக்கினா என்னென்னு முழு விவரம் தெரியாமல் நம்ம அந்த பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. நான் அறிவை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி சிறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், நீதிபதிகள் அத்தனை பேரும் அவரை பற்றி கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த படம் உயிர் வெளி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதே போல் அவரால் பயிற்றுவிக்கப்பட்டவங்க, கல்வி கொடுக்கப்பட்டவங்க வெளியில் பேரறிவாளன் கல்வி பாசறை என்று வைத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் அவர் மீது ஒரு குற்றமும் சொன்னதில்லை. அரசாங்க தரப்பில் கூட தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவரை விடுதலை செய்வது என்ற ஒரு முடிவை எடுத்து ஆண்டு கணக்கில் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் அவரை விடுதலை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இது நடந்திருக்கிறது. நாம் வருத்தப்படுகிறோம், தாக்குதலை கண்டிக்கிறோம். அவரை பாதுகாக்க வேண்டிய தேவையை தமிழக அரசு கூட, ஏன்னா சிறை தான் ரொம்ப இருக்கிறதுலே பாதுகாப்பான இடம். நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, ஜெயிலுக்கு வந்துட்டோம் அதனால் ஒரு 15 வருஷத்துக்கு நமக்கு ஆபத்து இல்லைன்ட்டு சொல்லுவேன். வெளியில் போனால் தான் ஆபத்தெல்லாம் இருக்குது. ஆனால் சிறைக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஆபத்துகள், பாதுகாப்பின்மைகள் இருக்குதுங்கிறது அரசு கவனம் செலுத்தி அதில் சரி செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் சிறையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள், பாதுகாப்பு குறைபாடு அங்கெல்லாம் இருக்காங்கிறத அரசு கவனிக்க வேண்டியவருக்கு ஒரு தூண்டுகோலான விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா பொதுவாக அறிவுக்கு தனிப்பட்ட பகைமைன்னு எதுவும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. நான் பல முறை சிறையில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எல்லோரிடமும் நட்பாக இருப்பார். அதிகாரிகள், காவலர்கள், சாமானியமான சாதாரண கைதிகள், எத்தனை பேருக்கும் நட்பாக இருப்பார். படிப்பு, கல்வியில் கவனம் செலுத்துவார். தாம் படிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களை படிக்க வைப்பதில் அவருக்கு என்னத்தினால இது நடந்துச்சுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை. நமக்கு ஒரு சிறை வளாகத்திற்குள், சிறை அறைக்குள்ள ஒரு கைதி தாக்கப்படுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆயுதங்கள்லாம் எப்படி கிடச்சிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் அந்த துறை, சிறைத்துறை உடனடியாக இது குறித்து கண்காணிக்க வேண்டும். இதனுடைய விசாரணையை தமிழக அரசு உடனடியாக முடிக்க விட வேண்டும். யார் தாக்கப்பட்டிருந்தாலும் தவறு தான். அதற்கு என்ன காரணம் என்பதெல்லாம் அடுத்த விஷயம். சிறை என்பது அரசனுடைய அதிகாரத்தில் இருக்குது. சிறைத்துறை அங்கே அதிகமான காவலர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற சம்பவம், இது முதல் சம்பவம் அல்ல. தொடர்ந்து இது போல் சிறைக்குள்ளே கொலைகள்லாம் கூட நடந்திருக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் ஏதோ இது ஒரு தமிழர் மீதான தாக்குதல்னு ஐயா தியாகு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் நினைக்கல. என்று சொன்னால் தாக்கியதும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைதி தான். அதனால் அது அப்படி அந்த ஆங்கிளில் பார்க்குறத விட நடந்தது தவறு என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது குற்றம் நடந்திருக்கிறது. உடனடியாக அரசு இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி இது போன்ற சம்பவங்கள் எந்த குற்றவாளியும் இல்லை, யாராக இருந்தாலும் இனி இது போன்ற சம்பவங்கள் சிறைகளில் நடக்கக்கூடாது. தொடர்ந்து தமிழக சிறைகளில் செல்ஃபோன், இந்த போதைப் பொருட்கள் இதெல்லாம் கிடைத்து வருவதாக தொடர்ந்து நாம் பத்திரிகைகளில், செய்திகளில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதையெல்லாம் கூட இவர்கள் தடை செய்ய வேண்டும். தேவை ஏற்பட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறை காவலர்கள், அதிகாரிகள் அத்தனை பேருமே மாற்ற வேண்டும். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. இல்லை, தமிழர் மீதான தாக்குதல்னா இன்னைக்கு எல்லா கட்சி அறிக்கையிலும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியல. எப்படி இரும்பு கம்பி கிடைத்தது, அதாவது அவர் மீது வேறு விதமான புகார்கள் இதுவரை வந்ததே கிடையாது.
அதிகாரிகள்ல இருந்து சக கைதிகளிடம் இருந்து யாரிடமே அவர் அந்த மாதிரியான நேச்சர் உடையவர் கிடையாதுங்கிற விஷயங்களை தான் பதிவு செய்யறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தாக்கியிருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு திட்டமிடல் இருக்கோ, சதி இருக்கோங்கிற நாங்க ஐயப்படுறோம் அப்படின்னு பாமக எல்லா கட்சி அறிக்கையும் அது வந்திருக்கு. ஐயப்படுவது அவருடைய உரிமை, அதில் நம்ம வந்து தலையிட முடியாது. அதான் அரசாங்கம் அது என்ன ஏதுன்றது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் தவறு தான். இதில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குதா இல்லையா, உள்நோக்கம் கொண்டு தாக்கலாமா இல்லை நோக்கம் இல்லாத தாக்கலாமான்றாலும் தாக்கப்பட்டது உண்மை, அது கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை இது போல் அந்த இடத்துல தாக்கியிருக்கிறாங்க. ஒரு குற்றவாளி, தண்டனை பெற்ற குற்றவாளி, அவரை வந்து தாக்கியது என்பது கூட தமிழக அரசு தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இது போன்று எந்த சம்பவங்களும் இனிமேல் நடக்கக்கூடாது. அதற்கு உண்டான இதே ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இனி இது போன்ற சம்பவங்கள் சிறைகளில், தமிழக சிறையில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. அதுதான் சரியான விஷயமா இருக்குது. யார் வேணாலும் ஐயப்படலாம், அதில் ஒன்று அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் தமிழக அரசு அந்த ஐயப்பாட்டை உடனடியாக அதை தீர்க்க வேண்டும். இதை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தால் மறுபடியும் இந்த பேரறிவாளன் இஷ்யூ இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது என்ன உண்மைன்றது சொல்லணும். உள்நோக்கம் இருந்தால் உள்நோக்கம் இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லட்டும், தவறு என்ன இருக்கு? கண்டிப்பாக சிறைத்துறை எது மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிறது குறித்து நீங்க இருவருமே கவலை தெரிவிச்சிருக்கீங்க. அதுல மாற்றம் வேணுங்கிறத நீங்க இருவருமே சொல்லியிருக்கீங்க. இப்ப அடுத்தபடியா ஒரு கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக தமிழகம் கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம், காவிரி விவகாரம் தான். இதுல மாநில அரசின் பொறுப்பு என்ன, அந்த மாநில அரசின் பொறுப்பு என்ன, தேசிய ஒருமைப்பாடு என்ன ஆயிற்று, இது போன்ற பல்வேறு விவாதங்கள்லாம் எழும்பி இருக்கு. இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழர்கள் தான் வன்முறையை தூண்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் நேற்று சொல்லியிருக்கிறார். ஒரு மத்திய அமைச்சர் எல்லா மாநிலத்துக்குமான ஒரு பொதுவான மத்திய அமைச்சராக இருக்க வேண்டியவர் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு வெளிப்படையா ஆதரவா இன்னொரு மாநிலத்துக்கு வெளிப்படையா எதிராக பேசியிருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதே நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட நேற்று ஒரு உங்கள் சேனலில் கூட வந்திருக்கும், நம்ம சேனல்லே வந்திருக்கோம், எல்லா பத்திரிகைகளையும் வந்தது. அவரும் வந்து மிக தெளிவாக கர்நாடகத்தில் நடக்கக்கூடிய அந்த கலவரங்களை கண்டித்துள்ளார். சதானந்த கவுடா சொன்னது அந்த தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் தாக்கப்பட்டதன் காரணமாக இது மாதிரி நடந்திருக்குன்னு தான் அவர் சொன்னார். அதை வச்சு தான் அவர் பேசியிருக்கிறார். எப்படி பேசுகிறாலும் தமிழகத்தில் கர்நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற வன்முறைகள் அளவிற்கு தமிழகத்தில் எங்கேயுமே யாருமே எதுவுமே செய்யலை. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. தமிழகம் மிக அமைதியாகத்தான் இருக்கிறது. ஓரிரு சம்பவங்களை தவிர தமிழகத்தில் யாரும் கொந்தளிக்கலாம் இல்லை. கர்நாடகத்தில் நடப்பது என்பது ஒரு கொடூரமான விஷயம். அந்த மாநில அரசு அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்க வேண்டும். இப்பொழுது மத்திய அரசோட துணையோடு அங்கே இராணுவம் சென்றிருக்கிறது. இராணுவம் நேற்று மதியத்திலிருந்து இராணுவம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அதிக அளவில் அங்கே வன்முறைகள் இல்லை என்ற மாதிரியான ரிப்போர்ட். ஒரு நடுவண் அமைச்சர், மத்திய அமைச்சரே வந்து வெளிப்படையா வந்து கரெக்ட் தான், ரெண்டு மாநிலமும் சுமூகமா இருக்கணும், வன்முறையை விடுங்கன்னு சொல்லக்கூடியவர் வந்து கன்னடர்கள் வந்து சும்மா கிடையாது, அவங்களை சீண்டி விட்டது நீங்க தான், அதுவும் அதிக அளவுல வன்முறை நடக்கிற அந்த மாநிலத்தில இருந்து இப்படி பேசுவதுங்கிறது ஒரு ஏற்புடையதா. அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கட்சியினராக இருந்தாலும் சரி, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கூட நாங்கள் ரத்தத்தை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர தண்ணீரை அது பழைய பதிவுன்னு அவங்க பழசன செய்யலாமா? அதுல விஷயம் இல்ல அப்படிங்கிறாங்க. வேற ஒரு போராட்டம் சொல்லியிருந்தாங்க. இல்ல ஜீவா, நானும் முகநூல்ல பார்த்தேன். இல்ல இஷ்யூ என்னன்னா, அவர் பழைய பதிவுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை கூட நான் ஏற்றுக்கிறேன், பரவாயில்ல இருக்கலாம். ஆனா அதுவும் தவறு தான். நான் என்ன சொல்ல வரேன், அதுதான் நான் எதுக்காக சொல்ல, இது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது பழசா இருந்தா போன வருஷம் சொல்லிருக்கலாம், இந்த வருஷம் சொல்லக்கூடாதுன்றலாம் எதுவும் கிடையாது. தவறு உண்மையா நமக்கு தெரியல. அந்த கன்னட எழுத்துக்கள் எழுதியது இல்ல, அவங்க அது பொய்யனே மறுக்கல. அவங்க பொய்யனே மறுக்கல. விடுதலை சிறுத்தைகள் கூட பொய் என்று சொல்லவில்லை. அவர்கள் இது பழசுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி 2 வருஷம் முன்னால இதே பிரச்சனையில, காவிரி பிரச்சனையில அதிமுக கூட அங்க கர்நாடகத்துல தீர்மானத்துல அவங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, தண்ணீர் கொடுக்க கூடாதுன்னு. இது இங்க பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது சொல்பவர்கள் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அப்படிதான் அங்க இருக்கிறாங்க. நீங்க உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் இங்க வந்து எவ்வளவு பேசுறாங்க, ஆனா அவர்களுடைய ஸ்டாண்ட் நேற்று பரம்பிக்குளத்துல என்னவா இருக்குது, முல்லை பெரியார்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது, இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய, அது சரியான்னு தான் நான் கேட்கிறேன். தவறுதான். அதாவது மாநில கட்சி செய்வதை விட ஒரு தேசிய கட்சிக்கு அதிக பொறுப்பு இருக்கா இல்லையா? இந்திய ஒருமைப்பாடு போன்ற விஷயங்கள் மாநில தேசிய கட்சின்றதுனால ஒருத்தருக்கு வந்து அப்படியே நாங்க தேசியத்தான் பேசுவோம், மாநிலத்தில் நான் தலையிட மாட்டோம்னு சொல்றது, மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நாங்க தேசியம் பத்தியே பேச மாட்டோம், இது எங்க நாடு, எங்களுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது எல்லாமே தவறு தான். ஆனா இஷ்யூ என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய உணர்வுகளை அந்த மாநில
கட்சிகள், அந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் அந்த மாநிலத்துக்கு சாதகமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களை நாம தமிழ்நாட்டிலையும் பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், அதற்காகத்தான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. சட்ட ரீதியா போனதுக்கு காரணமே என்ன? இது மாதிரியான பல்வேறு இரு கருத்துக்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குதுன்றதுக்காக தான் இந்த இஷ்யூ கோர்ட்டுக்கு போகுது. இப்போ இஷ்யூ தண்ணி கொடுக்கிறதா இல்லையான்றது இஷ்யூ இல்லை. இங்கே நடக்கக்கூடிய விஷயம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஏற்பட்டிருக்கின்ற கலவரங்கள், இதை கட்டுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, அது யாருடைய பொறுப்புன்றது தான் இன்னைக்கு இஷ்யூ. அதிலிருந்து டீவியேட் ஆகி பல பேர் இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய மாநில அரசை குறை சொல்லாது, இதுல ஏதோ நடுவண் அரசை, மத்திய அரசை மாநில அரசு சித்தராமையா வந்து 2 நாட்களுக்கு முன்னாடியே, அதான் அவரை வந்து யாரும் நியாயப்படுத்தல தமிழ்நாட்டுல, ஆனால் அவர் கலவரத்தை கட்டுப்படுத்துவாரு, தண்ணீரை மடத்தோடு திறந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார். வழி இல்லை அவருக்கு, அப்படி சொல்லிவிட்டார். ஆனா அப்படி சொன்ன சித்தராமையாவே கடுமையா விமர்சிச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அங்க உள்ள பாஜக. இல்ல கிடையாதுன்ற நான் போராட்டம் பண்ணலாம் இல்லங்க. நான் என்ன சொல்ல வரேன், போராட்டம் பண்ணுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குதுங்க, அதை விட்டுருங்க. தமிழர்களுக்கு எதிராக தான் பண்றாங்க. கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவா செய்யறாங்க. தமிழருக்கு எதிரான நடக்கிற வன்முறையும் கலவரங்களும் பிஜேபி முரண்பாடா இருக்கு. முரண்பாடு இல்ல, தமிழருக்கு எதிராக பண்ணல, கர்நாடகாவுக்கு ஆதரவா பண்றாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்துல தமிழர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம். பிஜேபி தமிழகம் ஆர்ப்பாட்டம் பாஜக செய்வதே நியாயம் இல்ல. அது நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. இதுதான் இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அங்க இருக்கக்கூடிய நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், எந்த கட்சியினர் ஆகட்டும், அந்த மாநில நலன் சார்ந்துதான் இருக்கிறார்கள். அதுக்காக தான் மாநில நலன் பாக்குறீங்களா? இல்ல, அவங்களோட மாநில நலன் தானே சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு மாநில நலனை பறித்து இன்னொரு மாநில நலன் வந்து பலன் பெறணுமா? இன்னொரு மாநிலம் பலன் பெறணுமா? அப்படி ஒரு சூழல் இருக்கா இந்தியால? இல்ல ஜீவா, அதுக்காக தான் வழக்கு போயிருக்குது. நீங்க வழக்கு எதற்கா? ரெண்டு பார்ட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால தான் வழக்கு. தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இருக்கக்கூடிய அதை வந்து பேசி தீர்க்க முடியவில்லை என்கிற தீர்ப்பையும் கர்நாடக பாஜக ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படி சொல்லுவீங்க? எடியூரப்பாவில இருந்து இதே சதானந்த கவுடால இருந்து அனைவருமே உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? அதுதான் சொல்றேன். ஆனாலும் இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு சாதகமா இல்லைன்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய உரிமை. எல்லாருமே சொல்றதுதான். இன்னைக்கு கெயில் ஆகட்டும், இல்ல நீட் எக்ஸாம் ஆகட்டும், எவ்வளவு தீர்ப்பு அந்த மாநில உரிமையை இதை ஒண்ணுன்னு பாக்குறீங்க. அது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது நம்ம ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் வந்து தவறான விஷயம். அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இங்க எல்லாருக்கும் தமிழன்றது எல்லாருக்குமே உணர்வு இருக்கு. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தமிழன் தான். அதுக்காக நான் தமிழன் ஆயிடுமா? எனக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லோருக்குமே உணர்வுகள் இருக்கின்றன. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஒரு இஷ்யூ வரும் பொழுது அதை ஒரு ஒரு நூலில் நடக்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனான விஷயத்தோட அதை பார்க்க வேண்டியிருக்குது. அதை செய்யும் பொழுது மத்திய அரசு எப்படிப்பட்ட செயல்பாட்டை செய்திருக்கிறது? இந்த பிரச்சனையை துவங்கிய உடனேயே நம்ம நேற்றைய முன்தினம் காலையில மத்திய உள்துறை உடனடியாக கர்நாடக பேசி இருக்கிறது. தியாகுட்டம் முன்வைக்கிறது வந்து இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்தியா மாதிரி அமைப்புல வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள்லாம் வந்து அந்தந்த மாநில நலனுக்கு போராடுறாங்க. நாங்க தமிழ்நாட்டு பிஜேபி தமிழர்களுக்காக பேசுவோம், கன்னட பாஜக கன்னடல் பேசுவோம், அப்படிதான் அமையும் அப்படிங்கிறாரு. இது எப்படி, இந்த முரண்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? அதாவது 2 பிரச்சனை. ஒன்று ஆற்று நீர் சிக்கல், இன்னொன்று இப்போது நடக்கிற போராட்டம். ஆற்று நீர் சிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் நிகர்படுத்தி ஒன்றா வச்சு இது அவங்க நலன், இது நம்ம நலன் என்று பேசுவது தவறு. ஏன்னா தமிழகத்திலிருந்து யாருமே காவிரியில் கர்நாடகத்திற்கு உரிமை இல்லை என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளவே இல்லை. அவங்களுக்கு தாராளமாக பங்கு உண்டு, நியாயமான பங்கை அவங்க எடுத்துக்கொள்ளட்டும். தமிழகத்திற்கும் உரிமை உண்டு என்பதுதான் இங்கே வாதம். இப்போ கர்நாடக தரப்பிலிருந்து எந்த கட்டத்திலும் தமிழகத்திற்கு உரிமை உண்டு, உரிமை அடிப்படையில் தமிழகத்திற்கு நாம் தண்ணீர் கொடுத்தாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கலை. அப்படி யாராவது தப்பித்தவறி பேசினா உடனடியாக அவங்க கண்டிக்கப்படுறாங்க. எப்படி நீ கர்நாடகத்துக்கு துரோகம் செய்துவிட்டேன் ஏன்னா ரெண்டும் ஒரே நிலையில் இல்லை. இரண்டாவது, இந்த பங்கு நியாயமெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். நம்ம நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய சட்டங்களின் சில வழிவகைகள் இருக்குது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 262வது உறுப்பு இருக்குது. மாநிலங்களுக்கு இடையில் ஆற்று நீர் பகிர்வு பூசல் எழுந்தால் எப்படி தீர்ப்பது என்பதற்கான தனி சட்டம் இருக்குது. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இருக்குது. இந்த சட்டங்களின்படி கடுமையாக போராடி சில காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம். 74லேருந்து தொடரக்கூடிய ஒரு பிரச்சனை.
அப்போ பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியலை, 50 ஆண்டு ஒப்பந்தம் முடிவுக்கு வரப்போகிறதுன்னு உடனே உச்சநீதிமன்றத்தில் போட்டு அன்னைக்கு தீர்ப்பாயத்துக்கு போயிருக்கணும். ஆனால் போட்ட வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். பேசினாங்க பேசி ஒன்றும் முடிவுக்கு வர முடியல. அப்புறம் தீர்ப்பாயம் என்பது எளிதில் வரல, போராடணும். விபி சிங் பிரதமராக இருக்கிற காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தான் தீர்ப்பாயத்திற்கான ஆணை பெறப்பட்டது. தீர்ப்பாயம்னா என்ன? அது இன்னொரு நீதிமன்றம். நீதிமன்ற ஆணைக்கு என்ன மரியாதை, அதே மரியாதை அதுக்கு உண்டு. அதுக்கு 2 தரப்பும் கட்டுப்பட்டவர்கள். அந்த தீர்ப்பாயத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு வந்தபோது அதை அரசிதழில் வெளியிட்டதற்கு எதிராக கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு பெரிய கலகம் நடந்து 1,00,000 பேர் அங்கிருந்து அகதிகளாக துரத்தப்பட்டாங்க. கட்டியிருக்கிற தாலி கருப்பா மஞ்சளான்னு பார்த்து தீர்த்து கட்டுறது, கெடுக்கிறது, வீட்டை கொடுத்துறது எல்லாமே நடந்துச்சு உங்களுக்கு. அதுக்கு பிறகுதான் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கமே அங்கே பிறந்துச்சு. உங்களுக்கு இது எல்லாம் நடந்து இடைக்கால தீர்ப்பு அந்த 205 டிஎம்சி என்பதை நடைமுறைப்படுத்தவே விடலை. கிருஷ்ணா இருந்த போதும் விடலை, பங்காரப்பா இருந்த போதும் விடலை, யார் இருந்த போதும் விடலை, வீரப்ப மொய்லி இருந்த போதும் விடலை. ஒவ்வொரு முறையும் இந்த தீர்ப்பு பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும். உச்சநீதிமன்றத்தில் போய் எங்கள் குறுவை பயிர் வாடுது, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஒரு முறை உச்சநீதிமன்றம் 11 டிஎம்சி விட சொல்லுது. எஸ்எம் கிருஷ்ணா வெளிப்படையாக நாங்கள் எந்த தண்ணியும் கொடுக்க முடியாதுங்கிறார். கடைசியாக 6 டிஎம்சியாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. நரசிம்மராவ் உத்தரவு போடுறாரு 6ஆவது கொடுங்கன்னு சொல்லி. இப்படி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது உங்களுக்கு. இப்போ இறுதி தீர்ப்பு வந்தாச்சு. இறுதி தீர்ப்பு வந்த உடனே அதை அரசியலில் வெளியிடணும். அதற்கு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு போட வேண்டியிருந்துச்சு. எதுக்கு? ஒரு இயல்பாக நிர்வாக நடைமுறைகள் நடக்கணும். தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, அதை கெசட் பண்ணணும். அது போட சொல்கிறதுக்கு ஒரு வழக்கு. அப்புறம் போட்டாங்க. அது அரசிதழில் போட்டதற்கு பிறகு அரசிதழில் போட்டதை நடைமுறைப்படுத்துவதற்கான அமைப்புகளை உருவாக்கணும், அந்த பொறிமுறை உருவாக்கணும், அதுக்கான மெஷினரி வேணும். அதுதான் இந்த காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி ஆற்று நீர் ஒழுங்காற்று ஆணையமும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் மேனேஜ்மெண்ட் போர்டையும் அமைக்கணும். அதை உடனடியாக இந்திய அரசு அமைக்கணும். உமாபாரதி அவர்கள் இந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற புதிதில் அவங்க சொன்னாங்க, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீர்ப்பு வந்துருச்சு, நாங்கள் அமைக்க போகிறோம்னு சொன்னாங்க. உடனடியாக அவர்கள் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டாங்க. அதற்கு சமீபத்தில் கர்நாடகத்திற்கு சார்பாக தான் பேசியிருக்காங்க உமாபாரதி. இல்லை, அது இருக்கட்டும், எனக்கு தனிப்பட்ட நபர்களை பற்றி இல்லை. இங்கே நான் பேசுவது இந்திய அரசை பற்றி. இந்திய அரசு இந்த மேலாண்மை வாரியத்தையும் இந்த ஒழுங்காற்று ஆணையத்தையும் அமைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுச்சு. இதில் உச்சநீதிமன்றத்திற்கு என்ன பொறுப்பு? தண்ணீர் நிறைய கிடைத்து கொண்டிருந்த நேரத்தில், வெள்ளம் பெருக்கெடுத்து கொண்டிருந்த நேரத்தில் இதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேட்டாங்க? அதற்கு என்ன அவசரம், இப்போதான் தாராளமாக தண்ணி கிடைக்குதே. அதாவது செய்ய வேண்டிய கடமையை செய்யலை, இந்திய அரசு செய்யலை. உச்சநீதிமன்றம் அடுத்து போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? உண்மையில் என்னன்னா, தண்ணி தாராளமாக கிடைக்கும்போது அதை அமைக்கிறது எளிது, எந்த சிக்கலும் வராது. தண்ணி கிடைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் மேனேஜ்மெண்ட் போட்டா என்ன இல்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல நடுவண் அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? என்ன சிக்கல்? அது அவங்க தான் சொல்லணும். நான் சொல்கிறேன் ஜீவா, நான் சொல்கிறேன். டிசம்பர் 3, 2013 தமிழக அரசு ஒரு மனு போடுது, உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய் யூ ஆர் அப்சஸ்ட் வித் ஃபார்மிங் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, நீங்கள் ஏன் அவசரம் காட்டுகிறீர்கள்? இதில் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். இது இரு மாநில பிரச்சனை இருக்கும் பொழுது இதற்காகத்தான் நாங்கள் காவேரி சூப்பர்வைசரி கமிட்டி மேற்பார்வை அது பல்லில்லாத ஒரு வாரியம் என்று கடுமையான விமர்சனம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு விவசாய அமைப்புகள் அதை ஏற்றுக்கவே இல்லை. காவிரி கண்காணிப்பு குழு இல்லை. இது இஷ்யூ என்னன்னா, யார் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது இஷ்யூவை நான் இப்போ பேசலை. நான் சொல்வது உச்சநீதிமன்றம் 2013 சொல்லிட்டு இதற்கு அவசரம் காட்டாதீர்கள்னு சொல்லிட்டு இந்த மனுவோடு ஏற்கனவே நிலுவையில் உள்ள மற்ற சிவில் அப்பீல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அதாவது இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பானது காவேரி ட்ரிபியூனல் கொடுத்தது, தீர்ப்பாயம் கொடுத்த அதற்கு எதிராக தான் அப்பீலாக கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த மனுக்களோடு சேர்த்து இதை விசாரிப்போம். ஏனென்று சொன்னால் கர்நாடகம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடாதுன்னு மனு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ நீங்கள் இதை செய்ய வேண்டாம், எல்லாத்தையோட சேர்த்து விசாரிச்சுக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் நீங்கள் அவசரம் காட்டாதீர்கள், ஒய் யூ ஆர் அப்சஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அட்ஹாக் கமிட்டியாக இந்த காவேரி சூப்பர்வைசரி கமிட்டியை போட்டிருக்கிறோம். அதனால் அந்த அளவுக்கு அதிகாரம் முடிச்சு அதை நான் பதில் சொல்கிறேன். அதனால் அந்த குழுவிடம் நீங்கள் முறையிடுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால்
எங்களிடம் வாருங்கள்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு எந்த விதமான அப்பீலும் தமிழ்நாட்டில இருந்தும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இங்கிருந்து நிறைய பேர் சொல்லலாம் தடை இல்லைன்னு. கோர்ட் அப்சர்வ் பண்ணி தெளிவா சொல்லிருக்குது காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டாம்னு டிசம்பர் 3, 2013 அந்த தீர்ப்புல சொல்லிருக்காங்க. தீர்ப்பு தமிழக அரசுக்கு எதிராக தானே இருக்கு. இல்ல எதிரா எப்படி சொல்லுவீங்க? அதாவது வழக்கு விசாரிக்க வேண்டாமா? வழக்கு விசாரிக்க வேண்டாம். இல்ல நீங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு யாருக்கு ஆதரவா இருக்குது எதிர்ப்பா இருக்குன்றத பத்தி நான் பேச விரும்பல. நல்லா புரிஞ்சுங்க. நீதிமன்றம் சொல்லி தீர்ப்பு இல்ல, அது ஆக்சுவலா அப்பீல் வந்து பெண்டிங். இந்த அப்பீல் இஸ் ஸ்டில் பெண்டிங், நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்துல சமீபத்தில் இந்த இதே ஒரு இப்ப சமீபத்தில் நடந்த அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லும் பொழுது ஏன் தமிழக அரசு 3 வருடங்களாக காவேரி மேற்பார்வை குழுவுக்கு செல்லவில்லை தெளிவா கேட்கிறாங்க. ஏன் போகலன்னு தான் கேட்கறாங்க. அதுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க, அதை யார் முடிவு பண்றது? இல்லைங்க, இவங்க சொல்லுவாங்க. இவங்க எத்தனை முறை போனாங்க? நீங்க போகாதே அதிகாரிகள் என்ன அர்த்தம்? 2-3 வருஷத்துக்கு முன்னால இதே பிரச்சனை வந்த பொழுது காவேரி மேற்பார்வை குழு தான் கர்நாடகத்தில் முழுக்க ஆய்வு செய்து அவர்கள் செய்வது தவறு என்று சொல்லி அதிக நிலங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஹெக்டேர்ல லேக்ஸ் ஆஃப் ஹெக்டேர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு முடிவு சொல்லி அதன் மூலமா தண்ணி கொடுக்கணும்னு எழுதி கொடுத்ததே காவேரி மேற்பார்வை குழு தான். நீங்க எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியுமா? இவங்க மேற்பார்வை மத்திய அரசு, அது காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் என்று 2 மாநில அரசையும் ஒரு நடுவும் செய்கிற ஒரு அமைப்பு வந்துட்டா கர்நாடகத்திலிருந்து அந்த பவர் போயிடும். தவறான விஷயம். அந்த உரிமை போயிடும். அதனால காவிரி மேலாண்மை வாரியம் வருவதில் காங்கிரஸ் விருப்பம் இல்லை. நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். சமீபத்தில் கெயில் வழக்கு நம்ம பார்த்தோம். அந்த கெயில் வழக்குல ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. என்னன்னு, நீங்க வந்து அதே இடத்துல புதைக்கலாம், மறுநாளே அந்த குழாய்களை புதைக்கலாம். மறுநாளே தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அப்பீல் போகுது உடனடியாக. அதாவது அப்பீலில் சீராய்வு மனு போடுது, ரிவ்யூ பெட்டிஷன். அப்போ அன்னைக்கு நினைச்சிருந்தா மத்திய அரசாங்கம் உடனடியாக கையில் சொல்லி புதைச்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு மாநில அரசுக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுத்து சீராய்வு மனு நிலுவையில் இருக்கிறது சீராய்வு மனு ஏற்றுக்கொள்ள கூட இல்லை உச்சநீதிமன்றம். நிலுவையில் இருக்கிறது, பெண்டிங், இன்னும் அவங்க அக்செப்டே பண்ணல. அந்த நேரத்தில் கூட அந்த மேற்கொண்டு இந்த விஷயத்தை செய்யலை. ஏன் சொல்றோம்னா அந்தந்த வழக்குகளுக்கு நிலுவையில் இருக்கும் மதிப்பு கொடுத்து ஆகணும். நீங்க கண்டிப்பாக இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல கூட ஏன் காவேரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்காமல் இருக்குதுன்னு கேட்டிருக்குதா? கேட்கல, கேட்க முடியாது. ஏன்னா அதனுடைய தீர்ப்பு 2013 டிசம்பர் 3ஆம் தேதி வழக்கே அப்படித்தான். உச்சநீதிமன்றம் போகும்போது காவிரி கண்காணிப்பு குழு, காவிரி மேலாண்மை வரையும் போது நீங்க மேற்பார்வைக்குள்ள விசாரிச்சுக்கோங்க. இப்படியே அப்பீல் மேல் போட்டு ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி நீங்க சரியா சொல்றீங்க. நீங்க சரியா இல்ல நீங்க சரியா சொல்றீங்க. அந்த சட்ட உரிமை எல்லாருக்கும் இருக்கு, மறுசீராய்வு மனு போற உரிமை இருக்கு. ஆனால் இதை ஒரு இடத்துக்கு மேல் கர்நாடகம் செய்வது சரியா, தமிழ்நாடு அரசு செய்வது சரியான தீர்மானிக்கக்கூடிய உரிமை நடுவண் அரசுக்கு இல்ல. அப்போ இது வந்து விரைந்து நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மாநில அரசு தானே. மாநில அரசு செய்யலையா? கண்டிப்பா செய்யல. மாநில அரசு முனைப்பு காட்டலையா? இல்ல, சட்ட ரீதியா காவேரி இந்த பெண்டிங் அப்பீல வந்து இது ஏன் டிராக் ஆகுது? இது காரணம் என்ன? மற்ற பல வழக்குகள் அவ்வளவு சீக்கிரம் வரும்போது இதே வர மாட்டேங்குது. மாநில அரசு முனைப்பு காட்டலையா சட்ட நடவடிக்கையில? சட்டப்படியாக மாநில அரசு தரப்புல இருக்கிற குறை என்ன நான் சொல்றேன். சட்டப்படியாக இது குறித்து என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க போய் அந்த முதலமைச்சரை பார்க்கல, இவரை பார்க்கல, ஒரு சட்ட அதிகாரம் இல்லாத அமைப்பை அணுகலை என்பதெல்லாம் வேறு விமர்சனங்கள். தமிழக மக்களை ஒன்று திரட்டி தமிழக மக்களின் ஒருமித்த குரலை கர்நாடக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் கர்நாடக மக்களுக்கும் தெரிவிக்கிற கடமை மாநில அரசுக்கு இருக்கு. அதில் தான் இவங்க தவறியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். சட்டப்படியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே என்ன ஒரே ஒரு கேள்வினா, உச்சநீதிமன்றத்தையும் தான் நான் சேர்த்து குறை சொல்கிறேன். ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி என்பது என்ன? இங்கே முக்கியமான பிரச்சனை என்னன்னா, தண்ணியை பங்கிட்டு கொள்கிற பிரச்சனை இது. தண்ணி எவ்வளவு மொத்தம் காவிரியில் கிடைக்கிறது, அதை எப்படி பங்கிட்டு கொள்வது, எவ்வளவு ஆயக்கட்டுக்கு அது பயன்படுது, இது எல்லாமே ஒரு அரசமைப்பு சட்ட அதிகாரம் பெற்ற தீர்ப்பாயம் ஆய்ந்து முடிவெடுத்தாச்சு. அதில் நமக்கு நீதி இருக்குது அநீதி இருக்குங்களா? அப்புறம் 197 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்திலிருந்து வரணும், தமிழக மண்ணுக்குள் பெய்கிற மழையிலிருந்து எவ்வளவு தண்ணீர் கிடைக்கிறது, இதெல்லாம் கணக்கு போட்டிருக்காங்க. கர்நாடகத்துக்கு எவ்வளவு, கேரளத்துக்கு எவ்வளவு, புதுவைக்கு எவ்வளவு. இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதை ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு முழுமையான அறிவியல் கண்ணோட்டத்திலான ஒரு ஆய்வை செய்து முடிச்சுட்டாங்க. அதே போல வறட்சி காலத்தில் என்ன செய்வது, அந்த ப்ரோராட்டா பேசிஸில் அந்த தகவல் அடிப்படையில் பிரித்து கொள்றது, இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாங்க. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன வேணும்? இந்த மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்று குழுவும் வேண்டும். ஏற்கனவே இது போன்ற அமைப்புகள்
பக்ரானங்கள் தொடர்பாக இருக்குது, தாமோதர் வேலி அத்தாரிட்டி இருக்குது, நர்மதா தொடர்பாக இருக்குது, கர்நாடகத்துக்கும் ஆந்திரத்துக்கும் இடையே கிருஷ்ணா தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் அமைத்து ஒழுங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இங்கு மட்டும் 75 தொடங்கி இன்றைக்கு 25 15 40 ஆண்டுகளாக ஒண்ணுமே செய்ய முடியாம அப்பப்போது போய் தற்காலிகமா வாங்குறது. அந்த இரண்டு விளைவு நம்ம குருவியே இழந்துட்டோம். இல்ல அந்த 2 மாநிலங்களுக்கான பிரச்சனை வரும்போது முறையாக ஒரு நடுவண் அமைப்பை இதுல அமைக்கல. ஏன் தமிழ்நாடு கர்நாடகா அமைக்கல? நல்லா புரிஞ்சுக்கோ. நீதிமன்றம் இருக்குது, நீங்க அதை மறந்துடக்கூடாது. நீதிமன்றம் உட்பட நான் குறை சொல்றேங்க. நான் நீதிமன்றத்தை சேர்த்து தான் சொல்றேன். உச்ச நீதிமன்றம் கட்ட பஞ்சாயத்து வேலை செய்யக்கூடாது. அன்னைக்கு நரசிம்மராவ் கிருஷ்ணா போய் சொல்லும்போது கிருஷ்ணாவை கண்டிக்கிறாங்க. பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா ஏன் காவேரி அத்தாரிட்டியை பற்றி குறை சொன்னாங்கன்னு சொல்லி இவங்களையும் குறை சொல்கிறாங்க. அவர் தீர்ப்பையே ஏற்க மறுக்கிறார். இவங்க ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த அமைப்பு தேவையா தேவையில்லையான்னு. ரெண்டையும் சமப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையில் இதை கையாளுறாங்களே தவிர, இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, 15,000 கனஅடி வினாடிக்கு 15,000 கனஅடி 10 நாளைக்கு திறந்து விடணும். இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால அவங்க அதுக்குரிய ஆய்வெல்லாம் செஞ்சு தானே எடுத்திருக்கிறாங்க. 2 மாநிலத்தினுடைய கேஸையும் கேட்டு தானே எடுத்திருக்காங்க. ஆனால் இடையில் கர்நாடகத்தில் ஒரு வன்முறை நிகழ்வுது, பேருந்துகள் கொளுத்தப்படுது, வன்முறைகள் நிகழுது. இதை சொல்லியே ஒரு அரசு கிரவுண்ட் ரியாலிட்டிஸை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும்னு கேட்குது அந்த அரசு. அதை கடுமையாக கண்டிச்சுட்டு நாங்கள் சொன்னது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை. சரின்னு 12,000 டிஎம்சியாக 12,000 கியூசெக் ஒரு வினாடிக்கு 12,000 கனடியாக குறைச்சு கொள்ளுது உச்ச நீதிமன்றம். இதுக்கு என்ன அடிப்படை இருக்கு? நாள் கணக்கு இல்லை. இந்த மாற்றம் எங்கிருந்து வருதுன்னா, இந்த கலவரத்தை காரணமாக காட்டும் போது வருது. உங்களுக்கு கலவரம் ஒரு காரணமாக, தண்ணியை பிரிக்கிறதுக்கும் பிரிக்காமல், இது ஒரு அங்கம்ங்க. இந்த ஒரு அங்கத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்நாடகம் முதலில் கொள்கை அளவில் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தின் 262வது உறுப்பின்படி ஆற்றீர் பூசலை தீர்த்து கொள்வதை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லட்டும். பேசுகிறோம்னு வளர்த்திக்கிட்டே இருக்கக்கூடாது. 2வது, தீர்ப்பாயத்தை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா? ஒரு முறை பங்காரப்பா ஜெயலலிதா அவர்களுடைய போராட்டத்துக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அவங்க ட்ரிபியூனல் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த தண்ணி விட்டுட்டோம், ஜூன் மாதம் ஜூலை மாதம் என்ன அளவோ அதை விட்டுட்டோம்னாங்க. அப்போ 5 கட்சிகள், பாஜக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இன்னொரு கர்நாடக கட்சி கூட்டறிக்கை என்ன வெளியிட்டாங்கன்னா, தண்ணி கொடுக்கறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு நிறைய இருந்தால் கொடுத்துட்டு போயிடலாம், ஆனால் தீர்ப்பாயத்தின் முடிவின்படின்னு சொல்லியிருக்கீங்க பாருங்க, அது கர்நாடகத்துக்கு துரோகம். தீர்ப்பாயம் ஒரு கான்செப்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கர்நாடகத்தில் இருக்கிற எந்த கட்சி, அது அனைத்து இந்திய கட்சி, உள்ளூர் கட்சி, கர்நாடக தேசியம் அல்லது இந்திய தேசியம், சர்வதேசியம், எந்த கட்சியாவது அரசமைப்பு சட்டத்தின்படியான ஆற்று நீர் பகிர்வை ஏற்றுக்கொள்கிறதா, தீர்ப்பாயத்தை ஏற்றுக்கொள்கிறதா, அதனுடைய இடைக்கால தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறதா, அதனுடைய இறுதி தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறதா, அந்த இறுதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறையாவது ஏற்றுக்கொள்கிறதா? அப்ப இது என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்க மாட்டார்கள், இதையும் மதிக்க மாட்டாங்க, எல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னா, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனலி இயங்குகிற அரசமைப்பு சட்டப்படி இயங்குகிறது. 355 சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் இஸ் கேரிட் ஆன் இன் அக்கார்டன்ஸ் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன். அரசமைப்பு சட்டத்தினுடைய வழிவகைகளின்படி நடத்தப்படுவது இல்லை. அரசு முழுக்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் இது ஒரு அம்சங்க. பிரதமர் கூட இந்த பிரச்சனையில கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது 2 மாநிலத்திலையும் வன்முறை கூடாது, அமைதியா இருங்க, பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது மோடி ஏன் வாய் திறக்கவில்லை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் விமர்சனமாகவும் ஆதங்கமாகவும் கேள்வியை கேட்டு நேற்று தான் அந்த அறிக்கை வந்திருக்கு. முதலில் இது தாமதமே ஒரு விமர்சனத்துக்குரியது, இவ்வளவு தாமதமாக அவர் வினை புரிவார், பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்துக்கு இப்படியா வினை புரிவாருங்கிற ஒரு வாதம் வருது. அதுக்கப்புறம் இப்போ நீதிமன்ற தீர்ப்புன்னு ஒன்று அதை செயல்படுத்த மறுக்கிற கர்நாடக அரசையும் எதிர்பார்த்து நிற்கிற தமிழக அரசையும் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளுங்கன்னு சொல்வதும் எப்படி ஒரு ஏற்புடையதாக இருக்குங்கிற வாதமும் வருது. இல்லை இதில் தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசையும் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களையும் தொடர்ந்து குறை சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மன்மோகன் சிங் இருந்தபோது இந்த பிரச்சனை விமர்சனம் பண்ணாங்க. இல்லை அப்படி மன்மோகன் சிங் இருந்தபோது விமர்சனம் பண்ணாங்க, காங்கிரஸ் மீது இந்த விமர்சனம் வரதான் செஞ்சது. பேசிட்டீங்களா?
அப்போது இந்த மாதிரி தொடர்ந்து பிஜேபியின் மீது விமர்சனம் செய்வது, இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பது என்பது ஒரு ஃபேஷனாக போச்சு இப்போ எல்லாரும். விஷயம் என்னென்னா, இந்த விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய முன்தினம் காலையில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவாக கர்நாடகத்திடம் பேசி, நாங்கள் இதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று கேட்டாலே அங்கு நிலைமை சரியில்லை, நாங்கள் இராணுவத்தை அனுப்புகிறோம் என்று தான் பொருள். ஒரு மாநிலத்தினுடைய உரிமை என்பதனால ஹார்ஷா சொல்லாத தெளிவாக சொன்னதன அடிப்படையில் தான் உடனடியாக 20 கம்பெனி இராணுவ துணை இராணுவ படை அனுப்பி வைத்து அங்கே நிலைமையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரது மத்திய அரசு. அதனால் ஏதோ நரேந்திர மோடி பேசவில்லை, அவர் பேசினா ஏன் இப்படி பேசினார், பேசலைன்னா ஏன் பேசலை, இதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருப்பதற்கு உண்மையிலேயே அவசியம் இல்லை. வேலை நடக்குதா இல்லையா, இது எல்லாவற்றையும் விட அந்த கர்நாடகத்திலிருந்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்கள் முதல் நாள், நான் நாளை டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க உள்ளேன், கர்நாடகாவினுடைய நியாயத்தை நான் பிரதமரிடம் சொல்லி கர்நாடகத்திற்கு நியாயத்தை நான் பெற்று தருவேன்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்றாரு, சட்டப்படி தான் நம்ம எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, நரேந்திர மோடி அவர்கள் நம் நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சட்டம் தன் கடமையை செய்யும், ஏற்கனவே சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி தான் நடக்க வேண்டும் என்று தெளிவாக கடுமையாக சொன்ன காரணத்தினால தான் அந்த பேட்டி தேவகவுடா அவர்களால் சொல்லப்படுகிறது. அவர் சொல்றார். இது வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால ஒரு பிரதமர் தமிழகத்திற்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது இதை விட நாகரிகமாக யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒருவேளை பிரதமர் தமிழகம் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சா அது தவறான விஷயம். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய உணர்வுகள் அங்க வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 597 பேரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சமூக விரோதிகளை கூலிப்படைகளை ரிலீஸ் பண்ணது கர்நாடக அரசு. அதை பத்தி இந்த தமிழக ஊடகங்கள்ல அந்த மாநில அரசு செஞ்ச விஷயத்தை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலாம்ல, இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க ஆதாரமா சொல்லும்போது அந்த காங்கிரஸ் அரசு மீது நடவடிக்கை நீங்க எடுக்கணும். கண்டிப்பா அதுதான். உடனடியா 597 பேர் ஃப்ரைடே அன்னைக்கு இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அது மாநில சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விவகாரம். அதைத்தான் மறுநாள் சொல்றாங்க, நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம்னு. மறுபடியும் இந்த கலவரம், அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்களுக்கு போகுது. இது எல்லாமே இன்னொரு ஆங்கில தொலைக்காட்சியில நேற்று விவாதிக்கப்பட்ட விஷயம். அதுல அந்த கர்நாடக மாநில பொதுச் செயலாளர் மிக தெளிவா பேசுறாரு, ஆமா நாங்க விட்டோம், திருப்பி அவங்கள கைது பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப மோசமா பேசுறாரு. நான் என்ன சொல்ல வரேன், அதையெல்லாம் கண்டிக்காத நாம இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மேற்பார்வை குழு இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, 3 நாள்ல நீங்க மேற்பார்வை குழு அணுகணும்னு சொன்னாங்க. நேற்றைய முன்தினம் கூட்டம் நடந்திருக்குது, நேற்றும் நடந்திருக்குது. இதை பத்தி யாராவது டிஸ்கஸ் பண்றோமா நம்ம? இல்ல. மேற்பார்வை குழுல 2 மாநிலமே சரியான தரவுகளை கொடுக்கவில்லை. இது வந்து இந்த செய்தி எங்கேயுமே வர மாட்டேங்குது. பல முறை தரவுகள் ஆராய்ஞ்சு வறட்சியின் போது வெள்ளத்தின் போது எல்லாம் இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. இப்போ மேற்பார்வை குழுவை இவங்க அணுகவே இல்லையே. உச்சநீதிமன்றம் மேற்பார்வை குழுக்கு போங்கன்னு சொல்லி நாம 3 நாள்ல போக சொல்லி 4வது நாள் மெயில் அனுப்புறாங்க இங்கிருந்து, தமிழ்நாட்டில இருந்து. மேற்பார்வை குழுடைய கூட்டம் முந்தா நாள் நடக்குது, நேற்றைய முன்தினம் நடக்கிறது, நேற்றும் நடக்கிறது. நேற்றைய முன்தினம் சொல்றாங்க, நீங்க எந்த தரவுகளுமே இல்லாத எப்படி வரீங்க? 2 மாநிலமும், இது வந்து நான் தமிழகம் மட்டும் இல்ல, 2 மாநிலமுமே இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை சம்பந்தமான எவ்வளவு தண்ணி அங்க இருக்குது, என்ன ஏது, தமிழ்நாட்டுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்கிறது, எதையுமே கொடுக்கல. 2 அரசுமே உச்சநீதிமன்றத்துல அந்தந்த வாதங்களை வந்து முழுமையாக வச்சுட்டாங்க. என்ன காரணம், இல்ல யாருக்கு தேவை என்பதை ஜீவா, நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த மேற்பார்வை குழுனுடைய அறிக்கை நேற்று வந்திருக்குது பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சில விஷயங்களை நம்ம படிக்காதையே பேசுறோம். மேற்பார்வை குழுனுடைய அறிக்கை என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த 2 மாநிலமுமே சரியான தரவுகளை கொடுக்காத காரணத்தினால, ஏன்னா மேற்பார்வை குழுவை ஏன் அணுக சொல்றாங்க, தரவுகளோட அணுகுவோம்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா தரவுகளையும் கொடுக்கல, தரவுகளோட மேற்பார்வை குழு அணுகும்னு சொன்னா தண்ணி திறந்து விடணுங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இப்ப பிரச்சனை வந்து கண்காணிப்பு குழுவா மேலாண்மை வாரிய அமைப்புங்க இருந்தாலும் இப்ப முதன்மையான பிரச்சனையா இருக்கு. இல்ல அது இல்ல, அதுதான் இல்ல, அதுதான் இல்ல, தவறா சொல்றீங்க. அதுதான் இல்ல. ஏன்னா உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பது குறித்து எந்த விதமான விஷயத்தையும் இப்ப சொல்லல. தமிழக அரசும் அதுக்கான மனு கொடுக்கல, இப்ப சொல்லல. ஆனா இந்த கோரிக்கை பொதுவா இருந்துகிட்டு தானே இல்லைங்க. அதுதான் உச்சநீதிமன்றத்துல தாங்க இது ஜட்ஜ்மெண்ட். அதுதான் சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், மேற்பார்வை குழு அணுகுங்க, அது சரியில்லைன்னா என்கிட்ட வாங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்ப நான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லல. மேற்பார்வை குழு உடனடியா போவதன் மூலமாக எதுவும் நம்ம ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், இல்ல நான் முடிச்சிடுறேன்.
அந்த மேற்பார்வை குழு சம்பந்தமாக அது சொல்லிட்டு மேற்பார்வை குழு என்ன சொல்லுது, நீங்கள் உடனடியாக திரும்பி சென்று மறுபடியும் தரவுகளை கொண்டு வாருங்கள்னு சொல்லி 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த தரவுகள் தரதுல மாநில அரசுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கு கர்நாடக அரசு ஒரு பொறுப்பு, இந்திய அரசு பொறுப்பு, உச்சநீதிமன்றமும் சேர்த்து தான் பொறுப்பு. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அணுகுமுறை ஏற்கனவே இருக்கிற அரசமைப்பு சட்ட ரீதியான ஏற்பாடுகளை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு பதில், எப்படி மண்டல் குழு தொடர்பாக இப்போ என்ன உங்களுக்கு அவசரம், இவ்வளோ நாள் இல்லாமல் தான் நடந்துச்சு என்று கேட்டார்கள் பாருங்க. அதே போல தான் இப்பயும் இதுலேயும் அவங்களுடைய அணுகுமுறை அதுதான். எல்லாம் தமிழர் நலனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, அவ்வளோதான். நம்ம கேட்கறது அரசமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட அந்த நடைமுறையை கொண்டுட்டு வாங்க. இப்போ ஒவ்வொரு மாதம் எவ்வளோ தண்ணின்னு தெரியுதில்ல, ஜூன் மாதத்துலேருந்து அவங்க நமக்கு எவ்வளோ பாக்கி வச்சுருக்கிறாங்க, அந்த தண்ணியை எப்போ கொடுக்க போகிறாங்க, நமக்கு தேவையில்லாத போது கொடுக்க போகிறாங்களா? 5 லட்சம் ஹெக்டேரில் குருவை பொய்த்து போச்சு, இன்றைக்கி அதுக்கு மேலே சம்பாவுக்கும் ஆபத்து வந்திருக்கு. இவ்வளவும் தெரிந்து வைத்து கொண்டு இதில் எந்த விரைவும் காட்டல. உண்மை என்னன்னா, ஒரு சொந்த அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டை காட்டிலும் கர்நாடகத்தில் அவங்க அரசியல் பண்ணுவதற்கு அவங்களுக்கு இடையிலான போட்டியில் தமிழகம் பலியிடப்படுகிறது என்பது தான் உண்மை. இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, சதானந்த கவுடா, கன்னடர்கள் மீது குற்றம் சுமத்தாதீர்கள், நாங்கள் தான் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, கர்நாடகத்தில் தண்ணீர் இல்லை என்று வருகிற வருத்தத்தில் ஒரு உண்மை இருக்குது. என்னத்தினால் அந்த உண்மை இருக்குன்னா, இந்த உடன்படிக்கை எதுவும் இல்லாத காலத்தில் அவர்கள் விருப்பம் போல் ஆயக்கட்டை விரிவுபடுத்தி கொண்டார்கள். புதிய கால்வாய், புதிய இந்த மழை பெய்யும் போது பெண்கள் சின்ன சின்ன பாத்திரத்திலெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியை பூரா, குறிப்பாக நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தி மூலமாக உலக வங்கியினுடைய கடன் வாங்கி தேவராஜ அரசு புதுசாக எல்லாத்தையும் விரிவுபடுத்திட்டார். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அணைகள், ஹேமாவதி ஹேரங்கி அணைகள், இதே போல் புதிய கால்வாய் வெட்டிக்கிட்டாங்க, கண்ணம்பாடி கால்வாய் வெட்டிக்கிட்டாங்க. இது எல்லாம் ஏரிகளை எல்லாம் தூர் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் கூடுதல் தண்ணியை அவங்க பயன்படுத்தி பழகி இருக்கிறாங்க. இப்போ குறையுது, இந்த பங்கை கொடுத்தாலே குறையும்னு கவலைப்பட. நமக்கும் ஆயக்கட்டு சுருங்கியிருக்கு, நமக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு சுருங்கியிருக்கா, கர்நாடகத்துக்கு சுருங்கியிருக்கா, அங்கே பஞ்சமா இங்கே பஞ்சமா, இது எல்லாமே தீர்ப்பாயத்தில் விவாதிக்கப்பட்டுடுச்சு. விவாதிக்கப்பட்டு தண்ணி பெருகி ஓடுகிற காலத்தில் எவ்வளோ கொடுக்கணும், ஜூன் மாதம் தொடங்கி, தண்ணி குறைவாக இருக்கிற பிப்ரவரி மார்ச்சில் எவ்வளோ கொடுக்கணும், பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும், இது எல்லாமே தீர்க்கப்பட்ட விஷயம். இது இன்னொரு தரம் திரும்பி 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 பேசி நாட்களை கடத்தணும், காலம் கடத்த வேண்டும் என்ற தேவையே இல்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ். இதுக்கு உச்சநீதிமன்றம் சேர்த்து தான் காரணம். இந்த நெருக்கடி ஏற்பட்டு, ரெண்டாவது நெருக்கடி என்ன, இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அல்ல, சட்டம் ஒழுங்கு தான் அவங்க துறை, பொது ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கு. பப்ளிக் பீஸ், பப்ளிக் ஆர்டர் போகுது. நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய எந்த வன்முறையையும் நாம் நியாயப்படுத்தவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த ராமேஸ்வரத்தில் யாரோ ஒரு கன்னடரை ஒருத்தர் அடிக்கிறாங்க, இன்னொருத்தர் தடுத்துடுறாங்க. ஆனால் கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கிற படங்களை பாருங்கள், ஒரு வயோதிக தமிழரை எப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரியான, இன்னொரு லாரி ஓட்டுநரை நிர்வாணப்படுத்தி வைத்துக்கொண்டு, அது கொடி பிடிச்சிக்கிட்டு, கர்நாடக கொடியை பிடிச்சிக்கிட்டு நிர்வாணப்படுத்தி பண்ணுறாங்க. 60க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கொளுத்தப்பட்டிருக்கு. பெங்களூரில் அன்றைய தினம் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை, எல்லாம் வெறிச்சோடி கிடக்கிற தெருக்கள். இவ்வளவுக்கும் அந்த அரசு செயல்படாமல் இருந்திருக்கு. அப்போ இதுதான் ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு சும்மா சமாதானமாக 2 பேரும் சும்மா இருங்க, 2 பேரையும் சமப்படுத்துறது, அதுவும் தப்பு இதுவும் தப்பு. மாநில சார்பை பற்றியே நான் கேட்கல. அரசமைப்பு சட்டத்திற்கு தானே நீங்க உறுதி எடுத்திருக்கிறீங்க, சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறீங்கல்ல, அந்த சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள் நான் கேட்கிறேன். 262 படி உங்களால் நடக்க முடியலன்னா 356 கையில் எடுங்க. 356வது உறுப்பை எடுத்து சித்தராமையா அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் இந்த தமிழர்கள் கொலைக்கு உடந்தை என்று பொருள். இல்ல, பிரிவு 356 பயன்படுத்துவது ஆமாமா, தாராளமா பயன்படுத்துவதை ஏத்துக்கிறீங்க. ஆமா, இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி அது நாளைக்கு மாநில உணர்வு பேசுற பலருக்கும் பாயும். நமக்கு மாநில உணர்வு இல்லைங்க, இங்க தேசிய உணர்வு, தேசிய விடுதலை பற்றி பேசுறோம். நான் என்ன சொல்றேன்னா, கர்நாடகத்தில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருப்பதனால தான் இங்கே 262க்கு பணிய வேண்டியிருக்கு, இந்தியாவில் இருக்கிறதுனால தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேட்டு நடந்து கொள்ள வேண்டியிருக்கு, அவங்க கொடுக்க சொல்ற தண்ணியை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா பேசாமல் கர்நாடகத்தை தனிநாட்டுக்காக போராடுங்க. எல்லாரும் சித்தராமையாவும் சேர்ந்து, சதானந்த கவுடா எல்லாரும் சேர்ந்து கர்நாடகத்தை பிரிச்சுக்கிட்டு போகட்டும். அப்போ நம்ம பார்ப்போம். இந்திய பாதுகாப்பு இல்லாமல் தமிழ்நாட்டை நீங்கள் சந்திச்சிங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு நாங்கள் தனியாக போகணுன்னு அவசியமே இல்லை, நீங்கள் தனியாக போயிடுங்க. நாங்கள் தான் சட்டத்தை மதிக்கிறோமே, கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் 356வது உறுப்பு என்ற ஒன்றை பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம், சரியான உதாரணம்.
தமிழிசை கூட இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அரசை வந்து கலைக்கணும், சித்தராமையா அரசை கலைக்கணும் அப்படின்னாங்க. சித்தராமையா அரசை கலைக்க வேண்டும் என்றால் சித்தராமையா இன்னும் வீரியமாக செயல்பட்டு கன்னட நலனுக்காக செயல்படும் சொல்கின்ற சதானந்த கவுடாவுக்கும் எதிராக தானே அவங்க பேசியிருக்கணும் தமிழிசை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநில அரசனுடைய சட்ட ஒழுங்கு யார் கையில இருக்கு? இப்போ அரசியல் கட்சிகளும் சரி, அங்க ஆனா சட்டம் ஒழுங்கு மீறி பாஜக செயல்படலாமா? கர்நாடக பாஜக செயல்படலாமா? தவறா சொல்றீங்க நீங்க. நான் இதை வன்மையாவே கண்டிக்கிறேன். கர்நாடக பாஜக கண்டிச்சிருக்கு, சித்தராமையா கண்டிச்சிருக்காங்க, மீறி தண்ணி திறந்து விட்டதுக்கு கண்டிச்சிருக்காங்க. சட்ட விரோதமா பாஜக என்ன செஞ்சிச்சு? இவ்வளவுதான். நீங்க சட்ட ஒழுங்கு மீறி செயல்படலாமா? தீர்ப்புக்கு எதிராக தானே பேசுறாங்க அங்க அவங்க. தமிழ்நாடு தீர்ப்புக்கு எதிராக பேசக்கூடாதா? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இங்க தமிழ்நாட்டுல எத்தனை முறை எல்லா ஊடகங்களும் எத்தனை கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருது, அது நீட் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து எத்தனையோ விமர்சனம் செய்வதை பற்றி ஐயா இருங்க, ஐயா பல முறை பேசிருக்கிறாரு. இல்ல சொல்றாரு அப்படியே அங்க கலைச்சா தப்பு இல்ல, நாங்க வந்து தமிழகத்தை நாங்க பிரிஞ்சிரோம்னு சொல்ல, தொடர்ந்து ஐயா தியாகு அவர்கள் தமிழ் தேசியம் என்ற பெயர்ல பிரிவினைவாதம் அதைத்தான் சொன்னாரு. நாங்க இவ்வளவு பேசிட்டு இந்திய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு இருக்கோம், ஆனா அங்க தேசியம் பேசுற தேசிய கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிவினைவாத பண்றாங்க. இப்ப அவர் சொன்னது அதுதான். அவங்க வேணா பிரிஞ்சு போட்டும். காவிரி சிக்கலின் தீர்வுக்கு நாங்கள் தனியா போகணும்னு கேட்கலீங்க, அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தீர்த்து கொள்ள தயாராக இருக்கு. எந்த பிரச்சனையும் கூடாது. இவர் காவிரி பிரச்சனை வரும்போது மட்டும் நாங்க தனியா போனாலும் கேட்கலாம். இவர் தொடர்ந்து எல்லா விவாதங்கள்லயும் தனி தமிழ்நாடு, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நான் கட்டுப்பட்டவன் இல்ல, நான் இந்தியனே இல்லைன்னு பேசுற ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு அழகா பேசுறாருன்னு சொன்னா இது நான் வரவேற்கிறேன். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலேயாவது அவரை இந்தியான்னு ஒத்துக்கிறாருன்றத நான் வரவேற்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சட்ட ஒழுங்குக்கு மீறி நீங்க சொன்னது தவறான விஷயம். ஏனென்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அங்க இருக்கிற அத்தனை பேருமே அவர்களுடைய பார்வையில அவர்கள் தவறுதான், சட்ட ரீதியாக அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. தப்பு தான், அந்த மாதிரி செய்யக்கூடாது தான். ஆனால் ஒரு மாநில அரசு, நான் ஏற்கனவே சொன்னது போல, இப்போ 597 பேரை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த சமூக விரோதிகள் அங்க மிகப்பெரிய கலவரத்தை கூட நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அது நீங்க வந்து ஒரு மணி நேரத்துல செய்யற விஷயம் இல்ல அது ஜீவா. இது வந்து ஒரு நீங்க தான் சொல்றீங்க, பாஜக கூட அந்த குற்றச்சாட்டை சொல்லியாங்க. பாஜக அந்த குற்றச்சாட்டை சொல்லியே நான் சொல்றேங்க. நான் பாஜக தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருக்க பாஜக இருக்கிற வழக்கறிஞர் நான் சொல்றேன், புரிஞ்சுங்க. அங்க சொல்லலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தவறு அதுதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் சொன்னதுதான் இல்லங்க, சதானந்த கூட அமைச்சர் இல்லங்க, சதானந்தா கூட 100 விஷயம் சொல்லிருப்பாரு. நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துன்னு பேசுறீங்க, அதுதான் தப்பு. நான் சொல்ல வர்றது, அந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறி இருக்கிறது. 597 பேர் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் கைது செய்தது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. கலவரம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னா இப்படிதான் நடந்திருக்குது. 30 பேருந்துகள் எரிவதை நாம் பார்த்தோம். இந்த காரணம் காட்டி நீங்கள் வந்து காங்கிரஸ் அரசை விமர்சிப்பதாக இருந்தால், தமிழிசை அவர்கள் விமர்சிப்பதாக இருந்தால், சதானந்த கவுடாவையும் சேர்த்து தான் விமர்சிக்கணும். இல்லங்க, நான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற யாருடைய குற்றவாளி என்று வெளிப்படையா சொல்றேன். நீங்க அப்படி சொல்லல. நீங்க இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. தவறு, நீங்க தவறா சொல்றீங்க. இல்ல அன்னைக்கு காலையில கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை பேருமே சொன்னது ராமேஸ்வரத்தில் நடந்த பிரச்சனையை முன்னிறுத்தி தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது தவறு. நான் சொல்றது தவறு. ஏனென்று சொன்னால், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை 2 நாள் முன்னாலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரவில்லை என்று சொன்னால் இங்கே கலவரம் வெடிக்கும்னு கர்நாடகத்தில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இது ஒரு குறுகிய இதோட யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ. இதுல ஒரு கட்சியை குறை சொல்றது, ஒரு தனிப்பட்ட நபர்களை சொல்றது தவறான விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், சதானந்த கவுடா இல்லைங்க, நீங்க எடியூரப்பால இருந்து ஈஸ்வரப்பால இருந்து அங்க இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த மாநிலம் அவர்களுடைய பார்வையில தண்ணீர் கொடுப்பது எங்களுக்கு தண்ணீர் இல்ல, இந்திய தேசியம்ங்கறத வந்து கேள்வி தவறா சொல்றீங்க. இல்லங்க, இந்திய தேசியத்தை கேள்விக்குட்படுத்துற மாதிரி இருக்கு. இந்திய ஒருமைப்பாடு இல்ல ஜீவா, இதுல அதான் மறுபடியும் சொல்றேன். இது வழக்கா ஏன் போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறோம், அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. ஐயா சொன்னது போல அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, தமிழகத்துக்கும் உரிமை இருக்குன்னு சொன்னாரு. நான் வந்து ஒருபடி மேல போய் சொல்றேன், தமிழகத்திற்கு தான் முதல் உரிமை, முன்னுரிமை இருக்கிறது. ஐயா வந்து சொன்னாரு தமிழகத்திற்கும், நான் சொல்றேன் கர்நாடகத்திற்கும் காவிரியில் உரிமை இருக்குதுன்னு வேணா சொல்லலாமே தவிர தமிழகத்திற்கு தான் முதல் உரிமை இருக்கிறது. 47% தமிழகத்திற்கு அந்த தண்ணீர் வர வேண்டியது.
38 இவங்க அந்த டிஎம்சி கணக்குல சொல்றாங்க. நான் சொல்றேன் அங்கிருந்து வரதுல 47% நமக்கு, 38% கர்நாடகாவிற்கு, 4% கேரளாவிற்கு, 1% பாண்டிச்சேரி. இதுதான் கணக்கு. அப்போ முன்னுரிமை தமிழகத்திற்கு தான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் இதை தமிழன் அதெல்லாம் விட்டுருங்க. சட்ட ரீதியா இந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டு ஆக வேண்டும். ஆனால் அதே சட்ட ரீதியாக நாம் நீதிமன்றத்திற்கு அந்த தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டும். அப்படித்தான் அவங்க எல்லாருமே போயிருக்கிறாங்க. இப்ப நாம கூட எத்தனையோ சிவில் அப்பீல் பெண்டிங் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த சிவில் அப்பீல உடனடியா வேகமா முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை கர்நாடக அரசு எடுக்கல. நான் அதை தான் சொன்னேன். இப்ப இந்த விஷயத்துல கூட தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகி சட்ட ரீதியாக சென்றது வரவேற்கத்தக்கது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். இது தமிழகத்தின் கையில தான் இருக்குது. உதாரணத்திற்கு இப்போ உடனடியா இந்த வழக்கெல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுல என்ன சிக்கல் இருக்கு? ஒரு சிக்கலும் கிடையாது. உடனடியாக அமைக்கப்படும். அதுல சந்தேகமே இல்லை. ஐயா சொன்னது போல நேற்றைய முன்தினம் கூட மத்திய அரசுக்கு அந்த நோக்கம் இருக்கு. உறுதியா செஞ்சு ஆகணும். மத்திய அரசுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிற நோக்கம் இருக்கு. உறுதியா செய்யும். அதுல சந்தேகமே கிடையாது. இது நீதிமன்றத்தினுடைய அந்த டிசம்பர் 3 உத்தரவின் அடிப்படையில தான் மேலாண்மை வாரியம் அமைக்காமல் இருக்கிறது. ஐயா உச்சநீதிமன்றமும் ஒரு காரணம்னு சொல்றாரு. உச்சநீதிமன்றம் தான் காரணம் மேலாண்மை வாரியம் அமைக்காது இருக்கிறதுக்கு. அது ஒண்ணுதான் காரணமே தவிர மத்திய அரசு எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. அது காங்கிரஸாக, ஏன்னா காங்கிரஸ் பீரியட்ல தான் நடந்துச்சு. டிசம்பர் 3 அவங்க உத்தரவு கொடுக்கும் பொழுது 17 நாள்ல அமைக்கிறாங்க மேற்பார்வை குழுவை. ஆனால் அதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்றது என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க ஏற்கனவே அது போயிருந்தீங்களா? இப்ப இந்த விஷயம் யாருமே பேசல ஜீவா. இந்த விவகாரம் மேற்பார்வை குழு நேற்று சொன்னதை இதுவரைக்கும் யார் பேசியிருக்கிறாங்க? நான் நேற்று படிச்சேன். மேற்பார்வை குழுவினுடைய சேர்மன் தலைவர் சொல்றாரு, யாருமே டாக்குமெண்ட் கொண்டு வராத எப்படி நான் முடிவு பண்றது? நீங்க 19 கொடுங்க. ஏற்கனவே சொல்லியும் தவறா சொல்றீங்க. நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க தவறா சொல்றீங்க. உச்சநீதிமன்றம் 3 நாட்கள்ல இந்த விஷயத்தெல்லாம் மேற்பார்வை குழுல சொல்லணும்னு சொல்லிருக்குது, சொல்லல. இப்ப இந்த விவாதம் வரும்போது பொதுவா பாஜக நண்பர்களும் காங்கிரஸ் நண்பர்களும் எதிர்கொள்கிற ஒரு கேள்விதான். அதைத்தான் நான் உங்களை மீண்டும் கேட்கிறேன். கர்நாடகால அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அரசியல் வாய்ப்பு, ஆட்சி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு. தமிழகத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது எதுவுமே இல்லை. அதனால் கர்நாடகா பாஜக 2 பேரும் சென்ட்ரல்ல வந்தாலும் கர்நாடகா ஃபேவரா தான் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற வாதம் வலுத்தமா இருக்கு. மிகப்பெரிய தவறு. ஏன் இல்லையா? ஓட் பாலிடிக்ஸ் கிடையாது. இல்ல கிடையாது. கண்டிப்பா இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் கிடையாது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை, நான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னால சொல்ல முடியும், எங்களுடையது ஒரு தேசிய கட்சி. ஒண்ணு. இரண்டாவது, இங்க ஒரு மாநில நலன் சார்ந்தது. இது குறிப்பாக ஒரு பதட்டமான சூழ்நிலை பல நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரு தீர்வு. பிஜேபி தேசிய கட்சிங்கிறது கர்நாடகால மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். தேசிய கட்சிங்கிறது விதிவிலக்கா இருக்கு. நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படிங்கிறது தான் பிஜேபி தெளிவா இருக்குது. இப்ப இல்ல, எத்தனையோ வருடங்களாக. ஒரே ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். ஹேமாவதி, நேத்ராவதின்னு 2 நதி இருக்குது. அது மேற்கு நோக்கி அரபிக்கடல்ல போய் கலக்குது. பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது இங்க கர்நாடகத்துல பிஜேபி மாநில ஆட்சி இருந்துச்சு. அப்போ அந்த 2 நதியுமே கிழக்கு நோக்கி திருப்பி விட்டு 8 கிலோமீட்டருக்கு நம்ம மெட்ரோ ட்ரெயின், சென்னையில ஓடுற மெட்ரோ ட்ரெயின் டனல் மாதிரி போட்டு அதை கிழக்கு நோக்கி திருப்பி விடுவதன் மூலமாக இன்னைக்கு எவ்வளவு தண்ணீர் வருகிறதோ அதை விட அதிகமாக தண்ணீர் வருவதன் மூலமாக காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைமை வற்புறுத்தியதன் அடிப்படையில் அன்றைய பாஜக கர்நாடக அரசு ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திட்டத்தை கொடுத்திருக்குது. உச்சநீதிமன்றம் அதை கிளியர் பண்ணிடுச்சு, மத்திய அரசும் கிளியர் பண்ணிடுச்சு. ஆனால் காங்கிரஸ் அரசு, மாநில அரசு அதை அமல்படுத்தவில்லை. இதுதான். இல்ல 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 ஏன் சொல்ல வரேன்னா, இல்ல இல்ல நீங்க கேட்ட கேள்வி எதுக்காக சொல்ல வரேன்னா, பிஜேபி நிரந்தர தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது பொறுக்காத சிலர் தான் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பி விடுகிறது. ஒரு மாநிலம் தனக்கு கிடைக்கிற அந்த பங்கு தண்ணீரை எப்படி வேணாலும் ஹார்னஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள பிரச்சனை இல்லை. அது மாதிரி திட்டங்கள் தான் அதெல்லாம். நம்ம கேட்கறது ஏற்கனவே உங்களுக்குரிய பங்கை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதல்ல, எங்களுக்குரிய பங்கை மறுக்கக்கூடாது, இது மறுப்பதற்கு வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நான் சென்ற முறை இங்கே பேசும்போது கூட சொன்னேன், ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்க சட்டம் ஒழுங்கு அல்ல, பொது ஒழுங்கு பிரச்சனை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒன்று டிகே ரவியினுடைய தற்கொலை, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய தற்கொலை. அந்த மாநில அரசு சித்தராமையா நான் அதுக்கு சிபிஐ என்கொயரி கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறார் எதிர்கட்சிகள் கேட்கும்போது. சோனியா காந்தி உத்தரவு போடுறாங்க, காங்கிரஸ் ஹைகமாண்ட் உத்தரவு போடுது,
இல்லை இதுக்கு சிபிஐ என்கொயரி தான் வேணும்னு. ஒரு தனி மனிதருடைய ஒரு தற்கொலை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஒரு மாநில அரசுக்கு கட்டளை போடுகிற ஒரு தலைமை ஏன் தமிழ்நாட்டுக்குரிய பங்கை நீ கொடுத்து தான் ஆகணும்னு ஏன் உத்தரவு போடக்கூடாது? ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க? ஏன் இந்த கள்ள மௌனம்? பிரகாஷ் கேரட் வர்றாரு கோயம்புத்தூருக்கு மாநாட்டுக்கு வர்றாரு. ஒகேனக்கல் பிரச்சனை முற்றி போய் கிடக்கிற நேரம், ஒகேனக்கல் எமதுன்னு சொல்லி எடியூரப்பா வந்து கொடி நட்டிட்டு போறாரு. ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ பிரகாஷ் கேரட்டை கேட்குறாங்க, ஒகேனக்கல் பிரச்சனையில் உங்கள் கட்சி நிலைப்பாடு என்னன்னு. ஐ டோன்ட் ஹேவ் த டீட்டெயில்ஸ், எனக்கு விவரம்லாம் தெரியல. இதான் அவருடைய பதில். இப்போ அண்மையில் நக்மா சென்னைக்கு வந்து எனக்கு காவிரி பிரச்சனை பற்றின்னு சொன்னது லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக தான் வந்திருக்கேன்னு இல்லை, அவங்க எனக்கு இல்லை எது சொல்ல வரேன்னா, அப்படி வரும்போது என்னுடைய கேள்வி என்னன்னா, சிபிஐ, சிபிஎம், பிஜேபி, காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பிரச்சனையில் அரசமைப்பு சட்டப்படி தமிழகத்துக்குரிய பங்கை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு வாயை திறந்து சொல்லட்டும். பிரதமர் சொல்லிருக்காரு. நிலைப்பா இல்ல சொல்லல, இப்ப நேத்து சொல்லிருக்காரு. இல்ல நான் கேட்கறது தீர்ப்பாயத்தினுடைய அப்ப செயல்படுத்தலாமே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது உச்சநீதிமன்றம் தான் பதில் சொல்லும். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற இந்த நெருக்கடிக்கு முதலில் நடவடிக்கை எடுத்தாகணும். வாயளவில் ரெண்டையும் சமப்படுத்தி ஆறுதல் சொல்றது, சமாதானமா இருங்க, நம்ம அமைதியை விரும்புகிறோம், அமைதி வேண்டும் என்றால் அமைதியை மீறிய கர்நாடக அரசுக்கு எதிராக நடவடிக்கை வேண்டும். சும்மா சொல்லிக்கிட்டே போறதில்லை. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு, எப்படி வந்து சிறையில் இருக்கிற சமூக விரோதிகள் வெளியே விட்டு செய்கிறாங்கங்கிறது குற்றச்சாட்டு. அத்தனை பேருந்துகள் எரிஞ்சது எப்படிங்கிறது இன்னைக்கு விளக்கம் கிடையாது நமக்கு. அப்படி இருக்கும்போது சித்தராமையா அரசை 356 படி டிஸ்மிஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதே 356 1A இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, எந்த அதிகாரங்களை அந்த மாநில சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுத்தலையோ அந்த அதிகாரங்களை கையில் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துறையை இந்திய அரசு கையில் எடுத்துக்கொள்ளட்டும், அணைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரட்டும். என்ன தீர்ப்பாயத்தில் இருக்குதோ அல்லது நீங்க சொல்ற சூப்பர்வைசரி கமிட்டி என்ன சொல்றதோ அந்த தண்ணியை திறந்து. அதுக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு சித்தராமையா, வேற வழி இல்லை, நாங்க திறக்கிறோம், ஆனா ரொம்ப இட்ஸ் ஹார்ட் டிசிஷன் அப்படின்னு அங்குள்ள கட்சியில் அதிக அணை பாதுகாப்பு மசோதா நம்ம கொண்டு வரோம். அதுக்கு ஐயா தியாகு ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. இதை வந்து தமிழக அரசு கடுமையாக எதிர்க்கிறது. தியாகு அவர்கள் வேற பிரச்சனை சொல்றாரு, கேரளா கொண்டு வந்த அணை பாதுகாப்பு சட்டம் முல்லை பெரியாருக்கு பொருந்தாதுன்னு சொன்ன பிறகு இப்போது தமிழர்களுக்கு எதிராக கேரளாவுக்கு ஆதரவா கொண்டு வர சட்டம் இது. அணைகளை எடுக்கிறது ஒப்படைக்க முடியாது. அது மாநில உரிமை. ஆமா, மாநில உரிமை. அப்புறமா இப்படித்தான் முன்னுக்கு பின் புறனாக பேசுவதுதான் தியாகு போன்ற இந்த இயக்கங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. நம்ம விரிவா பேசுவோம். இன்று பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக தமிழர்களுடைய நீராதார வாழ்வாதார உரிமையில் இந்திய நடுவண் அரசினுடைய பங்கு என்ன, எவ்வாறு நடந்திருக்கிறது, குறிப்பாக தேசிய கட்சியினுடைய பங்கு என்ன, மாநில அரசில் எந்த அளவுக்கு முனைப்பா செயல்பட்டு இருக்காங்க என்பதெல்லாம் குறித்து எதிர்த்தரப்பு வாதமா இருந்தாலும் உங்களுடைய வாதங்களையும் தரவுகளையும் ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்துரைச்சிங்க. அதுக்காக நாங்கள் முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்குமே நன்றியை தெரிவிச்சு. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.